ஸோ வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா கோவாக்கு வந்திருக்கோம். கோவாவில் மோட்டோவர்ஸ் 2024க்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன பைக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350யோட ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணி கான் கிளாசிக் 350 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வண்டியை பற்றி தான், அந்த வண்டியோட டாப் ஸ்பெக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு 2 பைக் இருக்குது. ஸோ இந்த கலர் ஒன்று அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிளாக் ஒன்று, உள்ள பர்பிள் இருக்குது. அதுவும் நான் காட்டுறேன். எனக்கு வந்து பர்சனலாக அந்த பர்பிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ளூ வித் ஆரஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிளாசிக்காக இருக்குது. ஏன்னா ஒரு டூடில் போட்டு டூடிலோட அந்த ஆரஞ்சோட கொடுத்துருக்க வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் கானில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி சேம் இன்ஜின் தான் நம்ம கிளாசிக் 350 இருக்கு இல்லையா, அதே இன்ஜினு. ஸோ அதே பவரு, அதே டார்க்கு, ஸோ அதே இதை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மெயின் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதோட சீட்டிங் பொசிஷன் தான். ஸோ பாபர்ன்னும் போது சிங்கிள் சீட்டடாக தான் இருக்கும். ஸோ டபுள் சீட்ஸ் வராது. வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ பாபர் சொன்னேன் இல்லையா, ஸோ பாபருக்கான ஸோ மெயினான விஷயம் வந்து இந்த சீட்டு தான். ஸோ ஆனால் இங்கே சீட் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கான் கிளாசிக் 350ன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பேட்சஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்ஸ் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து யூ ஷேப் ஹேண்டில் பார்ஸு. ஸோ ஆக்சுவலாக இப்படி பார்த்து தெரியும் நினைக்கிறேன். ஸோ யூ ஷேப், ஸோ கொஞ்சம் அப்ரைட் பொசிஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரைட் பொசிஷன் போது சூப்பராக இருக்கும். சிட்டி யூசேஜுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அடுத்து டிசைன் அண்ட் கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி 2 கலர்ஸ் இருக்குது அண்ட் 3வது கலர் உள்ளே இருக்குது. மொத்தம் 4 கலர் அவைலபிள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் இன்னும் ப்ரைஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட்டு ரைடிங் அண்ட் கம்ஃபர்ட் பற்றி பேசுவோம். ஸோ ஆக்சுவலி கம்ஃபர்டபுள் பொறுத்த வரைக்கும் செம்ம கம்ஃபர்டபுள். ஏன்னா சீட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ லென்த்தாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் டிசைன் வரும்போது ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி. ஸோ இங்கே ரெண்டுமே வந்து எல்இடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதாவது இண்டிகேட்டரு ப்ளஸ் லைட்ஸ் இது எல்லாமே எல்இடி. அண்ட் மேலே டேஷ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக கிளாசிக்கில் எப்படி வருமோ அதே இதை அப்படியே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சேம் டாப் எண்டில் வர மாதிரி இங்கே வந்து ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நேவிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான கண்ட்ரோல் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் எல்லாமே சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போது ராயல் என்ஃபீல்டில் எப்படி இருக்கோ, கிளாசிக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீல்ஸ் பற்றி வருவோம். ஸோ வீல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கிராஸ் வீல்ஸ், அதாவது கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி காப்பி வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கான கிராஸ் வீல்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக டேரெக்டாக கம்பெனிலேருந்து வரும்போதே, அதாவது மேனுஃபேக்சர் யூனிட்லேருந்து வரும்போதே டேரெக்டாக கிராஸ் ஸ்போக் வீல்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் வரும். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு லுக் இந்த ட்வின் பார்க்கும்போதே வந்து சஸ்பென்ஷன் வெளியே எக்ஸ்போஸ் ஆகும்போது இனிமேல் பார்க்க வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 300 பேக்கில் வந்து 270mm பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து எனக்கு கிளியராக ஐடியா இல்லை என்ன விஷயத்தில் சொல்ல பார்த்தீங்கன்னா ஏபிஎஸில் ஆக்சுவலாக வந்து சிங்கிள் ஏபிஎஸ் அண்ட் டியூவல் ஏபிஎஸ்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நமக்கு வந்து அதுக்கான ஸ்விட்சஸோ ஆப்ஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஐ கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இதில் வந்து இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஸோ சிங்கிள் அண்ட் டூவில் இருக்குது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக பேக்லேருந்து பார்க்கும்போது இதுவுமே சேம் நம்ம மீட்டியர்லேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து லைட்ஸ் வந்து எல்இடி லைட்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் பேக்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு லுக் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடுத்த லெவல் எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு லுக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா சஸ்பென்ஷனு, ஸோ இந்த சீட்ஸு, ஸோ ஈவன் இந்த மடிச்சு போடுவாங்க அந்த மாதிரி சீட்ஸ், இதெல்லாமே போடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. இவங்களுடைய எம்ப்ளம் இங்கே வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி 3Dயில் பிரிண்ட் பண்ணதும் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆஸ் வெல் அஸ் ஏரோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட 350ல் என்ன ஏரோடைனமிக்ஸ் இருக்கோ ஸோ அதே மாதிரியான ஏரோடைனமிக்ஸ் தான். ஸோ பட் அங்கங்கே மெயினான சேஞ்சஸ்லாம் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னொரு பர்பிள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ பர்பிள் ஆப்ஷன் தான் இது. ஸோ இங்கே வந்து 3D பிரிண்டட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்கும்போதே சும்மா அப்படியே கிளாஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. இது ஒரு கலரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல். ஸோ நம்ம இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற ரெட்டோட பிளாக் ஆட் பண்ணி ஒரு ஷார்ப் எட்ஜஸ், ஒரு ஹாட்டின் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் இங்கேயுமே வந்து அந்த கிராஃபிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் கியர் பொசிஷன் அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து மீட்டியரில் வர மாதிரி கொஞ்சம் அப்ரேட்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 5 கியர் மேனுவல்ஸ் தான், 6 கியர்ஸ் கிடையாது. பழைய கிளாசிக்கில் இருக்கிற மாதிரியான அதே செட்டப்பு. ஸோ அதே செட்டப், எஸ் அதே செட்டப் தான். பட் என்னென்னா ஒரு பொசிஷன் மட்டும் நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, நம்மளால் எக்ஸாஸ்ட் பார்க்க முடியாது. ரீசன் என்னென்னா வரவங்க எல்லாருமே திருப்பி பார்ப்பாங்க அப்படின்றதுனால எக்ஸாஸ்ட் நோட் இல்லை. பட் இருந்தாலும் இதோட பைக் கண்டிப்பாக நம்ம மதுரைக்கு வரதான் போகுது அண்ட் ஆஸ் வெல் சிவகாசி வரதான் போகுது. வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக
இதோட ரைடர் வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இதில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது, அதாவது 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று சிங்கிள் டோனு, ஸோ 2.35 லேக்ஸ்க்கும், இன்னொன்று டியூவல் டோனு, அது வந்து 2.38 லேக்ஸ்க்கும், அதாவது எக்ஸ்-ஷோரூமுக்கு வந்து இவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. மேபி இதோட சர்வீஸ் இன்டர்வல்ஸ் இது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் வியர் தி ஹெல்மெட், ஆல்வேஸ் ரைட் சேஃப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.